இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் அட்டாமிக் ஹேபிட்ஸ். இதை எழுதினவர் வந்து ஜேம்ஸ் கிளியர். அட்டாமிக் ஹேபிட்ஸ், அட்டாமிக் அப்படின்னா ரொம்ப சிறிய அப்படின்றது அர்த்தம் இல்லையா? ஆனால் அதோட தாக்கம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் தினசரி அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்னதாக நடத்தக்கூடிய ஒரு மாற்றம் வந்து ஒரு வருஷத்தோட கடைசியில் வந்து ஒரு பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது டைனி சேஞ்சஸ் ரிமார்க்கபிள் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது 1% வந்து நீங்கள் தினசரி உங்களுடைய பழக்க வழக்கத்தில் ஒரு முன்னேற்றத்தை வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் வந்து அது வந்து ஒரு 12% மாறி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒருத்தருக்கு வந்து புத்தகம் வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை. தினசரி ஒரு 10 பக்கம் படிக்கிறாரு அப்படின்னா ஒரு மாதத்தில் 30 பக்கம் முடிச்சிருப்பார். அந்த வருஷத்தோட கடைசியில் ஒரு 300 பக்கம் அவரால் படிக்க முடியும். இப்போ இதில் வந்து நிறைய விதிகளை வந்து சொல்கிறாரு. நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், நமக்கு வந்து ரிவார்டு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். டெய்லி 1% இம்ப்ரூவைஸ் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க ரொம்ப முடியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனா எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புக்கே வாசிக்கணும், அவங்களுக்கு வந்து புத்தகம் வாசிக்க நான் ஏதோ ஒரு உதவி பண்ணுறேன். அந்த உதவியை பண்ணி அவங்க வந்து அந்த 10 பக்கத்தை வாசிச்சிட்டாங்க அப்படின்னா எனக்கு அது வந்து சந்தோஷத்தை கொடுக்குது. இதை வந்து அவர் வந்து கியூ ருட்டீன் ரிவார்ட் அப்படின்ற CRR ஒரு வாய்ப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இதில் வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதுதான் வந்து அட்டாமிக் ஹேபிட் சொல்கிறது. இதில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக எப்படி பண்ணணும்? நான் புத்தகம் படிக்கணுன்னா என் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இடத்துல நான் இந்த புத்தகத்தை வைக்கணும். இப்போ நான் ஓடணும், காலையில் எழுந்திரிச்சு எனக்கு வெயிட் லாஸ் இருக்கணும், நான் வந்து காலையில் டெய்லி ஓடணும் அப்படின்னா நான் காலையில் எழுந்திரிக்கும் போதே என்கிட்ட வந்து அந்த ஷூ ரெடியாக இருக்கணும். நான் அடுத்த நாள் காலையில் போட்டுக்க போகிற உடை, நான் அந்த நடைப்பயிற்சிக்கோ ஓட்டத்திற்கோ நான் போட்டுக்க போகிற உடை வந்து தயாராக இருக்கணும். அப்போ நான் எழுந்திருக்கும் போதே அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது அது வந்து ஒரு கியூ தானே. அதை பார்த்தோம்னா நான் வந்து உடனே அதை வந்து நம்ம செய்வோம். அப்போ அந்த வாக்கிங் போயிட்டு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்பா இன்றைக்கி முடிச்சிட்டோம் அப்படின்னு. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்துட்டேன், நாளைக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்துட்டேன், எனக்கு ஒரு சனி ஞாயிறு லீவ் இருக்குது, நான் வந்து 2 கிலோமீட்டர் என்னால் நடக்க முடியும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் நடந்து முடிஞ்சோன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும். நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஆகும், 5 10 ஆகும், 10 15 ஆகும். இன்றைக்கி வந்து மேரத்தான் ரன்னர்ஸ் நிறைய பேரை கேட்டிங்கன்னா அவங்களோட எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு கதை இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பழக்க வழக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு கோல் இருந்தால் போதுமா? அந்த கோலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஹேபிட்ஸ் என்கிட்ட இருக்கணும், அதை நான் வந்து எப்படி மாற்றிக்கணும், இதுதான் வந்து இந்த புத்தகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. இது நிறைய பேரால் வாசிக்கப்பட்ட ஒரு புத்தகம், நிறைய ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக இன்றைக்கி இளந்தலைமுறையினர் வந்து இதை வாசிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஆசை இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் நிறைய ஸ்க்ரீன் டைமை குறைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் குறைக்க முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது இதே தான், சிறிய பழக்க வழக்கங்கள் பெரிய மாற்றத்தை ஒரு நாள் உருவாக்கும். எல்லாருமே படிக்க வேண்டிய புத்தகம் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம். நன்றி.